அவர் அமைதியா இருக்கிறதுல இன்னும் எனக்கு தெரிஞ்சு பர்சனலா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வாய திறந்தாருன்னா வேற மாதிரி வரும். அதுக்காகவே அவர் அமைதியா இருந்து பழகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பேசுனாருன்னா அது கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். வாய குடுத்து மாத்துறதுக்கு அமைதியா இருந்துரலாம். அதுதான். அவர் பால என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். ஒரு வாரம் மௌனம் வர்றது கஷ்டமா இருக்கும். 2வது வாரம் இன்னும் கொஞ்சம் நார்மலா இருக்கும். அப்புறம் பழகிருன்ற மாரி. இப்ப பழகிருச்சு. அதுக்காக உள்ள இருக்கிறவன் வந்து அப்படியே இருப்பான். உள்ள இருக்கிற விஜய் யாரால வெளியில வந்தான்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். பைரவால வந்து ஒரு சின்ன இது நடந்தது. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். பார்த்தாரு எப்படின்னு. அதாவது ஒரு ஃபோட்டோ அப்படின்னு. அப்படி போகணும். என்ன வந்து தள்ளிவிட்டு போவாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார் விஜய்? தெரியல. அவர் ஞாபகம் வச்சிருக்க அளவுக்கு உண்டான பெரிய சீன். ஒரு ஆர்டிஸ்டா தெரியும். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஆக்டர் விவேக் சின்ராஸ் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரோட கெரியர் பத்தியும் அந்த ஜேர்னி பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ டாப் ஆர்டிஸ்டா இருக்கிற மேக்ஸிமம் எல்லாரு கூடயுமே டிராவல் பண்ணிட்டீங்க. விஜய் சார் கூட கிட்டத்தட்ட 7 படங்கள் நடிச்சிருக்கீங்க. சூர்யா சார் கூட நடிச்சிருக்கீங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதுவும் நீங்க வந்து துள்ளாத மனமும் துள்ளும்ல ஸ்டார்ட் பண்ணி பைரவா வரைக்குமே வந்து விஜய் சாரோட அந்த டிராவல் இருந்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அதுல விஜய் சார் பத்தி சொல்லணும்னா, அவர் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் காம் டைப் தான். ரொம்ப சாஃப்ட் டைப் தான். ஆனா காலேஜ் படிக்கும்போது அறத்தலா இருந்திருக்காரு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, என்ன மணிக்குயில் அறிமுகப்படுத்தினாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா? ஆமா. அசோசியேட் ஒருத்தர். அவர் வந்து எஸ்சி சந்திரசேகர சாரோட அசோசியேட். ஓகே. அவர்கிட்ட நான் நிறைய பழகம் பயங்கர வாழ்ப்பாவன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு அந்த ஆரம்பத்துல. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நாங்க இங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. விஜய் சாரை முதல்ல ஸ்டேஜில் வச்சு அவங்க அப்பா அறிமுகப்படுத்துறாரு. அங்க நான் கீழே நின்று வேடிக்கை பார்க்குறேன். ஏவிஎம்ல ஒரு சின்ன ஸ்டேஜ் போட்டு அப்போ அவங்க அப்பா வந்து என் பையனை ஹீரோவை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி அப்போ வந்து மன்சூர் அலிகான் ஒரு ஃபைட்டரோ ஒரு 5-6 பேர் அவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க. இவங்க தான் ஹீரோயினி அப்படின்னு சொல்லிலாம் அந்த ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துறாங்க. அதையே நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து நாளை தீர்ப்பு. அந்த நாளை தீர்ப்பு கூட ஒரு ஷாட் வந்திருப்பேன். அப்பெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற காலம் தானே. ஓகே. அப்போ வந்து என்னன்னா ஒரு மாடியில ஏதோ ஒரு தப்பான ஒரு இது நடக்கும். ஒரு பிஎஃப் மாதிரி ஏதோ எடுப்பாங்க. அதை வேடிக்கை அப்படி பாத்துறாரு. அந்த வில்லனுங்க இவரை துரத்திட்டு வருவாங்க. அப்ப கோட் சூட் போட்டு 2 பேரும் அந்த ஒரு ஹோட்டல் போகணும். அப்படி போகணும். என்ன வந்து தள்ளி விட்டு போவாரு. ஃபர்ஸ்ட் அவர் அறிமுகத்துல முதல் சீனே வந்து விஜய் சார் உங்களை தள்ளி விடுறதா இருக்கு. அந்த மாதிரி அது பண்ணோம். அதுக்கப்புறம் துள்ளாத மனம் சொல்லும். அப்புறம் யூத்ல விவேக் சாரு, ஷாஜகான் விவேக் சாரு, ஆதி விவேக் சாரு, அப்புறம் பைரவா பண்ணேன். ஆதியில் ஒரு சின்ன இது. அப்போ வந்து எல்லாருக்கும் 100 ரூபாய் ஏதோ சம்திங் காசு கொடுக்குறாரு. ஏன்னா வருஷ பொறுப்புன்றதுனால அது விஜய் சார் கையில் வாங்கினேன். பைரவாவில் வந்து ஒரு சின்ன இது நடந்தது. அது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஓகே. என்னன்னா ஆர்டிஸ்ட்னா எல்லாரு கூடயும் போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நான் வந்து என்னன்னா பெருசாக ஆசைப்பட மாட்டேன். என் பையன் வந்து விஜய் சார் ரசிகர். அப்போ என்னன்னா நான் ஒரு போட்டோ எடுத்து என் பையன் கிட்ட காட்டணும் அப்படின்ற ஆசை. அப்போல்லாம் பெரிய ரேஞ்சில் இருக்காரு. தேவையில்லாமல் போய் பேசுறதும் இருக்க மாட்டோம். அவர் ஷாட்டை முடிச்சுட்டு அங்கே இருக்காருன்னா நாங்கள் எங்கள் ஷாட்டை முடிச்சுட்டு இப்படி இருப்போம். இப்படி தான் இருக்கும். அப்போது பிரேக் விடுறாங்க. பிரேக் விடும்போது ஒரு சைகை தான். பார்த்தாரு எப்படின்னு, அதாவது ஒரு ஃபோட்டோ அப்படின்னு. அப்படி கிட்ட வந்து தோளில் கை போட்டு இப்போ வேணாம் தலைவா அப்படின்னா ஓகே சார் அப்படின்னா அப்புறம் கேரவன். நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை இந்த காஸ்டியூம் கெட்டப்ல விக்கு அந்த வேஷ்டி சட்டை இதுல ஏதாவது வேணாம்னு சொல்லுவாரு. அப்போ போகும்போது கூப்பிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா கூப்பிடல. கடைசி வரைக்குமே கூப்பிடல. அது ஒரு சின்ன வருத்தம் தான். மேக்ஸிமம் அவர் கூப்பிட்டு ஏதாவது கொடுத்துருக்குன்னா ஒருவேளை நான் இவ்வளவு படம் பண்ணது அவருக்கு ஞாபகம் இல்லாம இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சார் விஜய்? தெரியல. அவர் கூட சொல்லிருக்க அளவுக்கு பெரிய சீனா பண்ணலையே. ஞாபகம் வச்சிருக்க அளவுக்கு உண்டான பெரிய சீனுங்க பண்ணலையே. ஒரு ஆர்டிஸ்டா தெரியும் அவ்வளவுதான். அதனால அவரு அது கூப்பிடல. சரி பரவாயில்ல. அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம். ஆனா இப்போ அவரோட ஃபேன் பேஸுங்கிறது ஒரு லார்ஜர் இதுவா மாறிடுச்சு. அவர் கூட்டம் ஒரு தலைவனாகவும் ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அரசியல என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் உண்மையிலேயே அரசியலுக்கு வர்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர்ல இருந்து இன்னைக்கு ஒரு 200 கோடி 500 கோடி பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு 150 கோடி 100 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் இதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வராருன்னா உண்மையான சேவையாத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு அரசியலுக்கு தேவையான அளவு சம்பாதிச்சாருன்னு பார்த்தா அது கம்மியா தான் இருக்கும். ஆனா எப்படி சமாளிக்க போறாரு, எந்த ஐடியாவில் வர்றாரு அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம்ங்கிறது என்னுடைய இது. இப்படியே இன்னொரு
10 வருஷம் அப்படி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா அவர் வர எலெக்ஷன்லயே 2026ல யாருல வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து உண்மையாவே அவர் சினிமாவை விட்டுட்டு அது மக்களுக்காக இறங்கியிருக்காருன்னா, அது மிக 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 சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அது எல்லாருமே நம்மளும் யோசிக்கலாம். இப்ப நான்லாம் ஒரு சினிமாக்காரனா இருந்து இன்னைக்கு இந்த மனுஷன் இவ்வளோ விட்டுட்டு வராரே! அப்ப சேவை செய்ய தானே வராரு. ம். அப்படின்னு நாங்கலாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஆனா பலருக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு. சினிமாவ விடுறது நியாயமா அப்படிங்கிறது. அது கரெக்ட்டா இருக்குமா சார் அவருக்கு? ஏன்னா நீங்க சொன்னீங்க, நீங்களே சொன்னீங்க. அவர் ரொம்ப அமைதியான பர்சன். அந்த செட்டுலயே ரொம்ப அமைதியா தான் இருப்பாருன்னு. அரசியலுக்கு அந்த அமைதி செட் ஆகும். இல்ல அவரு அமைதியா இருக்கிறதுல இன்னும் எனக்கு தெரிஞ்சு பர்சனலா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வாய திறந்தாருன்னா வேற மாதிரி வரும். அதுக்காகவே அவர் அமைதியா இருந்து பழகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ் வரைக்கும்லாம் பயங்கர அரட்டல். இப்ப நீங்க அவர் பேசும்போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, கம்முனு, ஆமாமா. கப்புன்னு, சிப்புன்னு அப்ப ஏதாவது நெறைய பேசும்போது தவறான அப்படி ஏதாவது வார்த்தைகள் வார்த்தை விட்டுருவாரு. வந்துரும். அப்ப என்ன நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. வ- பேசுனாருன்னா அது கொஞ்சம் வேற லெவல்ல தான் இருக்கும். வாய குடுத்து மாட்டுறதுக்கு அமைதியா இருந்துரலாம். அதுதான். அவர் ஃபாலோ என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். ம். அவரு ஏன்னா நான் ஆரம்பத்துல கேள்விப்பட்டது காலேஜ்லயும் அரத்தலா தான் இருந்திருக்காரு. லயோலா படிக்கும்போது பயங்கர வாலா தான் இருந்திருக்காரு. கரெக்ட் தான். ஏன்னா இது முக்கியமான ஆள் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்போ ஒரு ஆனா அத கண்ட்ரோல் பண்ணிட்டு அத ஃபாலோ பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். புரியுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் ஜாலியா ஏதோ கொட்டாய்ச்சலாம் சொல்லியிருக்கான். ஆ. ஆ கலாய்க்கிறது, பேசுறது அப்படிலாம் தான் இருந்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது பழகிடும் இல்லையா? ஆமா. தம் கட்டி பேசாம இருப்போம். அப்படியே பேசாம இருக்கிறதா மௌன அது விரதமா லூசு இருந்தா, விட்டுரும் கரெக்ட்டா ஒரு டக்குனு. ஒரு வாரம் மௌன விரதம் கஷ்டமா இருக்கும். 2வது வாரம் இன்னும் கொஞ்சம் நார்மலா இருக்கும். அப்புறம் பழகிருன்ற மாரி இப்ப பழகிருச்சு. அதுக்காக உள்ள இருக்கிறவன் வந்து அப்படியே இருப்பான்னு சொல்ல உள்ள முடியாது. இருக்கிற விஜய் யாரால வெளியில கட்டுப்படுத்த முடியும்? வந்தான்னா அது வேற மாரி தான் இருக்கும். கரெக்ட் சார். அதே மாரி அஜித் சாருமே ரொம்ப காம் தானா செட்ல? எதுவும் பெருசா பேச மாட்டாரா? இல்ல அவரு எப்படி இல்ல இருக்காரு? அவரும் ஜாலியான டைப் தான். ஆ. ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப். அவருக்கு எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆசை படம் கமிட் ஆயி படம் முடியிற கண்டிஷன் சாங்கு ரிலீஸ் ஆயிருச்சு. ஆ. பட்டி தொட்டிலாம் அங்கங்க பிச்சிட்டு ஓடுது சாங்கு. ம். அப்ப எங்க டைரக்டர் வி. சிவகுமார் சார் என்ன பண்ணாருன்னா, அந்த பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் போல இருக்கு. அவரு நம்ம படத்துல ஏதாவது ஒரு போர்ஷன்ல இறக்கி விட்டா என்ன? அப்படின்னு சொல்லி அவங்க போர்ஷன கொஞ்சம் குறைச்சு, ஒரு இவர ஃபேமிலி கதையா மாத்தி அஜித் சார் உள்ள இறக்குறாரு. அந்த படத்துல. ம். அப்ப இறக்கிட்டு இருக்கும்போது, அவர் காம்பினேஷன்ல ஏதோ ஒரு சீன் வருது. பொட்டானிக்கல் கார்டன்ல தான் ஷூட்டு. அப்புறம் திடீர்னு கூப்பிட்டுருந்தாங்க போனேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு ஒரு ஒரு ஷாட் முடிச்சுட்டு ஒரு பிரேக் முன்னாடி ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ம். அதுல சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்திருக்க மாரி தான் உட்கார்ந்துருப்பாரு. இப்டி ஸ்டெப்பா இருக்குல்ல, அப்டி உட்கார்ந்திருந்தாரு. ஆ. நான் என்ன சாங்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. ச படம் வந்துச்சுன்னா இவரு பெரிய லெவல்ல போயிடுவாரு. ஒரு வணக்கத்த போட்டு வைப்போமே அப்டின்ட்டு சார் வணக்கம் சார் அப்டின்னா, வாங்க உட்காருங்கன்னு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்தோனே சார் நானு அந்த அவருக்கு அந்த சிரஞ்சீவி மாரி ஆ. இருப்பார் இல்லையா? ராஜ்குமார் ஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணி ஆமாமா ஆல்பம் பார்த்தேன். அப்பலாம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் தான். ஆ. ஆல்பம் பக்காவா சினிமா மாரியே ரெடி பண்ணிருப்பாங்க. ஆமாமா. ஆமாமா ஆல்பத்துல உங்கள பார்த்தேன் ரொம்ப காமெடியா இருந்தது. பார்த்தேன். உங்க பேர் என்ன? அப்டின்னாரு. சார் என் ஒரிஜினல் பேர் வந்து பெரியசாமி. சினிமாவுல வந்து சின்ராசுன்னு சின்ராசன். வச்சிருக்கிறேன். ஆ. சரி உங்க யார் பேர் வச்சதுன்னாரு. சார் ஒரு புரொடியூசர் தான் வச்சாரு. அந்த புரொடியூசர் உங்கள வச்சு படம் எடுத்தாரா? அப்டின்னாரு. இல்ல சார். அப்போ அவருக்கு லைட்டா சாதாரண பேசுனா லைட்டா கோவம். என்ன கோவம்னா, ஏம்மா அப்பா, அம்மா எவ்வளோ ஆசையா பேர் வச்சிருப்பாங்க. அப்பா, அம்மா வச்ச பேருக்கு இல்லாத ராசியா இன்னொருத்தர வச்சு வந்துற போகுது. ஏன் பேர்லாம் மாத்திட்டு இருக்கிறீங்க? அப்டின்ட்டு இப்டி உட்கார்ந்திருந்தேன்ல. உனக்கு தலையெழுத்துன்னு இருந்தா சூப்பர் ஸ்டார் இதுல. உனக்கு தலையெழுத்துன்னு இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பேட் வாய் சொல்லி அது நடக்கும் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாரு. ஒரு குட்டி கோவத்தோட. திட்டிட்டு. ஆமா. அப்படி ஸ்டைலா இப்படிதான். உனக்கு நேரம்னு இருந்தா அந்த கூட ஒரு நடக்கும் அப்படின்னு ஒரு பேட் வாய் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. என்னடா அது மனுஷன் இவ்வளவு கேஷுவலா அப்படி கடந்து கொஞ்ச போயிட்டு. நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரு பேரே ஒரிஜினல் இல்ல. அவர் ஒரிஜினல் பேரு வேற எதுவும். என்ன மோட்டிவ்ல சொன்னாருன்னு தெரியாது. கொஞ்சம் எல்லார்ட்டயும் சோசியலா இருந்தா நல்லா இருக்கும். எங்க ம ஆர்டிஸ்ட் கிட்டலாம். ஆனா இதா தான் இருக்கிறதா அப்புக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்டில் ஷூட்லாம் பண்ணி ஆமா. அவருக்காக போய் தனியா அவர் ஷூட்லாம் கையிலே பிரியாணி போடுறது. நெறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. படங்கள் கொஞ்சம் கம்மியா பண்றாரு. ஆமா. எல்லாருமே அத சொல்றாங்க. ஏன் சார் கேப் விட்டுட்டே இருக்கீங்க? இப்போ அப்படின்னு. நெறைய பண்ணா நாங்கலாம் சந்திக்கலாம், கொஞ்சம் நடிக்கலாம். ஏதாவது இது இருக்கும். அது கொஞ்சம் கம்மியா தான் பண்றாங்க. அடுத்து சூர்யா சாரோட உங்களோட டிராவல் எப்படி சார்? சூர்யா சார் கூட எனக்கு ரொம்ப பழக்கம் இல்ல. இது பண்ணேன். பேரழகன் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. பேரழகன் பண்ணோம். அது கூட அவர் காம்பினேஷன் இல்ல. விவேக் சார் ம். இருக்கு. அவரு இல்ல, இல்ல. கூட இருந்தோம். ம். லொகேஷன்ல இருந்தோம். நடிச்சதுன்னு பார்த்தா அவர் காம்பினேஷன் இல்ல. விவேக் சாரோட ஆனா காம்பினேஷன். அவரும் அப்படிதான். அவர் வேலை உண்டு. அவருடைய முழுக்க முழுக்க அந்த ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாரு. புரியுது சார். அவருடைய அதுவும் அதில பார்த்தீங்கன்னா, அந்த கூன் கேரக்டர்லாம் மனோரமாவே பார்த்துட்டு அழுதாங்களாம். ஓ! டப்பிங் பேசும்போது ஆ. பார்த்துட்டு, அவங்க வேற ஏதோ டப்பிங்
போயிட்டு அப்புறம் இது அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஆமா, அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அங்க ஏன்னா நடிக்கும்போது அது பெருசா அவங்க ஃபீல் பண்ணல. அது கூட தான் பார்க்கவும் நடிச்சாங்க. இல்ல. ஆனா டப்பிங்ல பார்த்துட்டு ஃபீல் பண்ணி கூப்பிட்டு அழுததெல்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். சூர்யா சாரு அதே மாரி சிங்கம் பண்ணியிருப்பேன். அது ஆமா. விவேக் சார் காம்பினேஷன்ல சிங்கம் 1 பண்ணியிருப்பேன். பட் பார்த்து பழகுறோம். அவர் பாட்டுக்கு வேலை. அந்த ஒர்க்ல மத்தவங்க ரொம்ப சோசியல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆனா சார் இப்போ ரஜினி சாரோடையும், கமல் சாரோடையும் உங்களுக்கு அந்த ஒரு டிராவல் கிடைக்கவே இல்ல. ஈவன் கமல் சார் கூட டிராவல் இருக்கு. பட் நடிக்க முடியலன்னு நினைக்கிறேன்ல சார்? ஆமா எனக்கு ரொம்ப ஆசை தான். அப்ப யாருக்கு தான் அது வந்து ரஜினி சார் படம் வந்து முத்து படம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆ. முத்து படம் ஏவிஎம்ல அந்த ஸ்டேஜ்ல டிராமா பண்ணி இவரு கும்பல்ல உட்காந்துட்டு பார்க்குற மாரி இருக்கும். ம். அப்ப ரமேஷ் கண்ணா தான் அசோசியேட். ஆமா. அசோசியேட். அவரு அங்க இருக்கலன்னா, "இது வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணும் பெருசா இல்ல. அவர் கூட இருப்போம். பின்னாடி உட்கார்ந்துருப்போம். ஆனா சீன் எல்லாம் பார்த்து ரசிக்கிறேன் லைவா. என்ன பண்றோம் அப்படின்றதெல்லாம் ம். இருக்கும். இன்னொரு படம் கூட கே.எஸ். ரவிக்குமார் சார் படம். அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் வாய்ப்பு வரல. ஏன்னா, அவங்க தான் சொல்றேனே, ஒரு சின்ன சீன்னா கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா தான் இருக்கணும். அப்படிலாம் நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசை தான். இன்னை வரைக்கும் ஆசைகள் தான். நிறைவேறாத ஆசைகள் அது ஒண்ணு இருக்கு. கமல் சார் படத்துல வந்து தசாவதாரம் நீங்க சொன்ன மாரி நான் ஏற்கனவே சொன்னது தான். ஆ. அதுல அந்த மேனேஜர் சார் என்னோட ஃப்ரெண்டு அசோசியேட் எனக்கு ஏன்னா ரவிக்குமார் சார் கூட 2 ஒண்ணா பண்ண ம். இதுல பழக்கம். நான் சொல்லிட்டேன், "சார் உங்க படம் விட்டா நான் கமல் சார் கூட எந்த படம் கமிட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. ம். என்னை எப்படியாவது உள்ள நுழைச்சு விடுங்க." அப்படின்ட்டேன். சரின்னு பார்த்துட்டு கமல் சார் கூட ஒரு 4 பேர் வரும். அந்த நாகர்கோவில் ஆமாமா. அந்த எழுத்தாளர் ஒருத்தர் வருவாரு. ஒரு 4 பேர் வரும் சார். அது கமல் சார் சைடுல இருந்து 2 பேர் சொல்றாங்க. ஆ. எங்க சைடுல 2 பேர்ல நானும் உங்களையும் இன்னொருத்தரையும் நான் போட்டு விடுறேன். ஆனா என்ன வரும் என்னன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ம். அத பத்தி இல்ல சார். நான் கூட அவர் எப்படி ஒர்க் பண்றாருன்றத பார்க்கணும். அது போட்டு விடுங்கன்னா, அதே மாரி கூட ஒரு 1 வாரம் டிராவல் பண்ணோம். அதுல கருப்பு கமல் சார் கூட அந்த தண்ணி செட்டு சுனாமிலாம் அடிச்சு, ஆமா. தண்ணி செட்டுக்குள்ள தவிச்சு அப்படியே எந்திரிச்சு வர மாரி இருக்கும். அது ஸ்டேஜ் மேல அதுல ஒரு கைய புடிச்சு அப்படி மேல தூக்கி விட்டேன் நானு. அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது கூடவே டிராவல் பண்ணது ஒண்ணு. என்னன்னா பேசுறதுக்கு பயம். அனாவசியமா போய் எதுவும் பேசிறக்கூடாது. இன்னும் அவர் ரொம்ப அதிலேயே இருப்பாரு. யோசனையிலேயே இருப்பாரு. அந்த திடீர்னு நமக்கு ஒரு கேரக்டராவே பயம். இருப்பாரு. ஏன்னா, இப்ப நமக்கு கஷ்டப்பட்டு உள்ள நம்மள நுழைச்சிருக்காங்க. நம்ம ஏதாவது கேட்க போய், அது தப்பா போய் அவங்களுக்கு கெட்ட பேரா இருக்கக்கூடாதுல்ல. கரெக்ட் தான். ஏற்கனவே ரவிக்குமார் சார் பயங்கர கோவம். ஆமா. அதனால அது ரொம்ப அந்த ஒர்க்கோட சரி. அப்படியே அப்படியே இருந்துச்சு. பரவால்ல சார். இப்போ என்னென்ன படங்கள் சார் போய்க்கிட்டு இருக்கு? உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அ கவுண்டமணி சார். ஒருத்த ஓட்டு முத்தையா? ஒத்த ஓட்டு முத்தையா. பாருங்க அவரோடையும் நடிச்சாச்சு. வடிவேல் சார் கூட மட்டும் தான் அந்த டிராவலா இல்ல. கவுண்டமணி சார் கூட முன்னாடியே நடிச்சுட்டேன் நான். அதான் விசிஆர் சார் படம் போறோம். அது ஆமா. இப்ப தனியா ஒத்த ஓட்டு முத்தையால நடிக்கிறீங்க. ஆமா. அதுல வந்து ராஜகோபால் சார் தான் டைரக்டர். அவரு வந்து சார் வந்து எல்லாருக்கும் காமெடி ட்ராக் எழுதியிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப நண்பரு. அதாவது ஏஜ்டு பெர்சன்ட்டா இருந்தாலும் எங்க கூட அண்ணன் தம்பியா பழகுற ஒரு கேரக்டர். கவுண்டமணி சார். இவரு டைரக்டர் ராஜகோபால் சார். அப்ப வந்து எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் அதுல. இப்ப எனக்கும் ஒரு 3 நாள் வர மாரி குடுத்துருந்தாங்க. அது கவுண்டமணி சார் காம்பினேஷன்லயே வரும். ஒரு கட்சி மேட்டர் ஒண்ணு. கட்சி மேட்டர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருப்பாங்க. நாங்க கீழால வந்து அவர் தொண்டர்களா உட்கார்ந்து இங்கிருந்து தலைவரே நீங்க அத பண்ணுங்க, இத பண்ணுங்க. நம்ம கட்சி அப்படின்ற மாரி சொல்ற மாரி ஒரு மேட்டரு. அப்போ பார்த்துட்டு அவன் நல்லா பண்றானே! அ மறந்துட்டாரு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? மறந்துட்டு பக்கத்துல ரவிமரியா சார்ட்ட கேட்டுருக்காரு. அவங்கலாம் விவேக் சார் கூட பண்ணது. ஓ! அதான் நெனச்சேன் நான் நல்லா பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன், "அண்ணே நம்ம இந்த படம்லாம் பண்ணி" "ஆமாடா, ஆமாடா. நீ தானே அது. சரி, 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 சரி." அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்துட்டோம். ஒரு ஃபோட்டோவா எடுத்துக்கிட்டோம். "நீ தான் நடிச்சிருக்கிற அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிற?" "இல்ல நான் எடுத்துக்கணும்னே." அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இன்னும் அந்த நக்கல்லாம் அவர்கிட்ட. ஆமா அது இருக்கு. அதாவது ஏஜ் ஒண்ணு, அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சே தவிர, நக்கல்கள்லாம் சாஃப்ட்டா. முன்னாடி சவுண்டா கலாய்ப்பாரு. கொஞ்சம் சாஃப்ட்டா கலாய்க்கிறாரு. ஆனா அந்த நக்கல் மாறவே இல்ல. ஐயோ! கொஞ்சம் கூட மாறல. இந்த ஒரு சந்திப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பண்ணீங்க. டேக் ஒன் தவறாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன டோக்கன் அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.